வெல்கம் டு ஆன்லைன் டெக். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் நமக்கல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ஏஜென்சிக்கு லாஸ்ட் டைம் சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்வாய்ஸுக்கான வேல்யூஸ் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட் என்றே நம்ம வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிஃபோர் தட் வீடியோவை பார்க்கலன்னா ஐகார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். ஓகேவா? ஸோ டாபிக்குள்ளே வந்துடலாம். கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது எப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் புக்ஸில் லெஜர் இதில் வந்து சுரேஷ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவங்களுடைய அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த பார்ட்டிக்கான அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பில் வைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா F5 கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பில் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஓகேவா? 94,400 நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 94,000 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ட்ரி மேக் பண்ண போகிறோம். மீதி 400 வந்து டிஸ்கவுண்ட் என்ட்ரியாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத ஃபர்தரான வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து 94,000 அவங்க பேமெண்ட் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் வேல்யூக்குள்ளே வரதுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வவுச்சர் ஆப்ஷனில் ரிசிப்ட் என்ட்ரி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ F6 அக்கௌண்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கஸ்டமர் நேம் யாரோ அவங்க நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சுரேஷ் ஏஜென்சிஸ் அவங்களுக்கான டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94,400 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷோ பண்ணும். இப்போ நான் வந்து 94,000 அவங்க பே பண்ணின மாதிரி நான் வந்து என்ட்ரி வச்சுக்கிறேன். ஸோ எந்த இன்வாய்ஸுக்கான என்ட்ரி நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நரேஷன் பீயிங் பேமெண்ட் received from சுரேஷ் ஏஜென்சிஸ் by NEFT SBIN. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபர்தரான ட்ரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து டம்மியான ஒரு நரேஷன் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அந்த பேமெண்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு. தென் பேமெண்ட் ரிசீவ் ஆன டேட் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்றைக்கு பேமெண்ட் வருதோ அந்த டேட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தென் கொடுத்துட்டு நரேஷன் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் என்ட்ரி வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த கஸ்டமருக்கு போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 94,400 நம்ம வந்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணணும். ஸோ ரிசிப்ட் என்ட்ரி 94,000 வச்சுட்டோம். மீதி 400 இருக்குது. ஸோ இந்த 400 வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் என்ட்ரியாக மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தரான வீடியோஸும் ஸோ டிஸ்கவுண்ட் என்ட்ரி எப்படி மேக் பண்ணணுங்கிறது அது ஒரு தனி டாபிக். அந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் தென் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ.